ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும். ஏ ஐயா மாரே ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும். அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். அமோய் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும். ஏ ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி காடம்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபையின் பெயர் வணங்கி காடம்பட்டி கிராமத்திலேயே கட்டட கட்டழகி நமக்கு சோனையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு சோனையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோ அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அண்ணன் வணங்கி காடம்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி காடம்பட்டி கிராமத்தில் ஏன் கட்டண கட்டழகி நமக்கு தொட்டிச்சம குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு தொட்டிச்சம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அல்வாக்கு சொல்லி வச்சார் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு அல்வாக்கு சொல்லி வச்சார் 18ஆம் படி பெரிய கருப்பு. ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது என் கட்டண கட்டழகி. தரிசனமா கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு 18 படி கருப்பு குங்கும பொட்டழகி. அமோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி ஊட்டி உள்ள சலங்கமணி 2 காரி மாட்டா பூட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஊட்டி 2 சலங்க மணி மாடு ஊட்டி சயங்கல போற வண்டியா ஏமாமா போடு சயங்கல போல வண்டியா ஏமாமா சயங்கல போற வண்டியா ஏமாமா காடம்பட்டி சமய வாசலுக்கு ஏழல மாமா நம்ம குலசமய வாசலுக்கு ஏழல மாமா. சாமியை கும்பிட்டாச்சு, அடுத்த கதையை தொடருவோம். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான உங்களை எல்லாம் இந்த பிறவிலே நான் கண்டது
பெரும் மகிழ்ச்சி அன்பு உறவுகளே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் 50 100 தருவீங்க. பெட்ரோல் விலையை ஏற்றிவிட்டாங்க ப்ரோ. பெட்டிக்காரன் வேற இப்படி உட்காந்துருக்கேன் பாரு, இரணி ஆஃபீஸை பண்ணுற மாதிரி. அவன் இரணியம் கிடையாது, இவன் தாட்டா ஏமே. பெட்டிக்காரர் எப்படி ஆரம்பத்தில் இருப்பாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாம் மசுரை வளர்த்து சீக்காயை போட்டு தும்ப பூவாக போட்டு ஒரு பட்டையை அடித்து வெத்தலை வாக்கா போட்டுக்கிட்டு புளிச்சான்னு துப்பிக்கிட்டு மதனமே சந்திரகரம் அப்படி இருக்கணும். நீ பெட்டிக்காரன் எப்படி இருக்க? பொன்னமராதி பஜானில் தாலி பிளாச்சோல வைக்கிற மாதிரி உட்காந்துருக்க. இந்த நாடகம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாரு. உங்கள்கிட்ட தாள கலைஞரை பாரு, பொண்டாட்டிக்க பிரிஞ்சு வந்தது மாதிரி எப்படி உட்காந்துருக்க நீ. அருமையான கலைஞர். இப்படி தான் இருக்கணும். சீனை எங்கே கட்டியிருக்கிய? ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டர் மாதிரி சைடிலே மறைத்து கலைஞர் முகம் தெரியாமல் வருவது தான் நாடகம். ஆனால் இங்கே பப்பர ஃபேன் இருக்கேன், அது மருதமணி மாதிரி ஜூத்துவத்துக்கு சரியாக வரும். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இடையில என்ன உள்ளே படுக்குறீங்களா? 5ஆம் நம்பர் ரொம்ப சும்மா தான் இருக்கு. பூரா என் அண்ணன் தம்பி தான். ஏன்னா இவ்வளோ தூரம் நாடகத்தை பார்க்க வர்றீங்கன்னா யாரும் நினைக்காம வந்திருக்க மாட்டீங்களே. நான் சட்டை வேட்டியை சொல்லலை, உள்ளே நினச்சிருப்பேன். தண்ணி அடிக்காத ஆள் பூரா கை தூக்குங்க, வீட்டுக்கு போங்க அப்படியே. ஏன்னா குளிருக்கு நடுக்கம் கொடுத்துரும். இது என்னென்னா, ஒரு தேட்டருக்கு போனால் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? 1000 ரூபா ஆயிரும். டிக்கெட்டு விலை 150 ரூபாண்டியா. உள்ளே சைடிச்சு போட்டு தீட்டி போடுவேன். மோதத்தை அடகு வச்சுலாம் சில பேர் வந்திருக்கேன். இப்போ நாடகம் பார்க்க வரணும்னா 500 ரூபா வேணும். ஒரு கோட்டரை போடணும், இன்னொருத்தனை கம்பெனிக்கு சேர்க்கணும். இதில் என்னென்னா, இந்த சிங்கிளாக வருவேன் நாடகம் பார்க்க. ஏய் மச்சான் என்னைய கூப்பிட்டு போயா. வண்டியில் காற்றுலடா வெண்ண. காற்று இல்லைல்ல, நாடகத்துக்கு நான் ஒரு ஆள் தான் போவேன். எம்கேஆர் வர்றாம்ல, அவர் வந்தால் நீ நடந்து வா அப்படின்ட்டுவேன். இதே அந்த ஆளுக்கு ஒரு கோட்டரை வாங்கி கொடு, 7 பேர்த்த ஏற்றுவேன். காற்று இல்லைன்ட்ட மயிறு கிடக்கு, டயரை காலில் மாற்றுவோம்டா. காற்றாவது கோத்தா சூத்தாவது வாடா. காரணம் எல்லாமே இந்த மதுவு தான். மதுவை அடிங்க, ஆனால் அடிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஏன்னா தண்ணி அடிக்கும்போது அது அருமை தெரியாது, சுகமாக இருக்கும், டபுளாக தெரியும். இண்டிகேட்டர்லாம் ரைட்டில் போட்டு லெஃப்டில் திருப்புவேன். பின்னாடி வரேன் டம்முன்னு முட்டி 2 பேரும் பாஞ்சு உருள்வாங்க. மறுபடியும் டாஸ்மார்க் கடை திறந்துருவாங்க. பாஞ்சு உருண்டவனே சமரேஜ் ஆகிறது பூரா டாஸ்மார்க் கடை தான். இப்போ சரக்கு கூட பிளாக்கில் வாங்கிடலாம். இந்த கணேஷ் போயில அதை சைஸாக கேட்பாங்க. ஹலோ ப்ரோ, உங்கள் உதட ஒரு மாதிரியா வீங்கியிருக்கே. இல்லை ப்ரோ, நேற்று ஹெல்மெட் போடாமல் முட்டி விட்டேன். இல்லை ப்ரோ, அவன் 3 போட்டுக்கு தான் இருக்குது. விடிய விடிய நாடகம் முழிக்கணும். ப்ரோ இங்கே வாங்கி தரேன் ப்ரோ, ஒரு போட்டு கொடுங்க ப்ரோ. போயா. அப்புறம் கொடுத்தவனே அப்படி போட்டு இப்படி யாராவது வேர்க்கல்ல வைத்தா விளங்குமா? எங்கள் வேர்க்கல்ல கம்பெனிக்காரக்கானா அண்ணே வேர்க்கல் வைக்கும்போது இப்படி தூக்கிட்டு வீ. அன்னைக்கு செல்லு இல்லாதப்ப அதிகமாக கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நடக்கலை. இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுனால இப்போ நான் இங்கே வர்றத நாடகத்துக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் உண்மை தானே. ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் வரும் கை தூக்குங்க. அதில் 2 பேர் உள்ள வா, கம்பு கூட்டு மசுரை அதிகமாக தெரியுது, வா உள்ள. ஏன்னா எல்லாமே சிரிச்சுக்கிறோம். ஐயா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. ஏன்னா உங்களை விட இனிமேல் எனக்கு ஒரு சொந்தம் கிடைக்கும்னு நினச்சா அது இல்லை, கிடையாது. அண்ணே நானா வீட்டில் படுத்து கிடந்துட்டு ஒரு ஆள் என்னை ஏற்றிட்டு போய் விடுனா என்னே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வானேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வேலை அவ்வளோ வேலை. ஆனால் நீங்கள் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. கூலப்பாண்டியிலேருந்து வந்திருக்கீங்க. இன்னும் எத்தனையோ பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை அத்தனை பேருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. காரணம் இந்த நாடக கலையை வளர்க்குறீங்களா இல்லை எங்கள் மீது கொண்ட பாசம்தான் இதெல்லாம். நாளை காலையில் தம்பி காடமங்கலம் முருகனும் நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனலும் காலையில் உங்களுக்கு செல்லுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் அப்படி இருந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சுவை எதுலேயுமே கிடையாது. என்ன துண்டை நீ எடுத்துகிட்டு போகிற? இல்லை எனக்கு எடுத்துகிட்டு போகிறது அங்கேயே போகிற. சரி கணக்கில் ஒன்று எழுதிக்க போ. ஏன்னா பொன்னாடைன்னு எதுக்கு போடுறது அப்படின்னா,
நம்ம கிராமத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, குளிரில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பொன்னாடை போடுறது. அதுலேயும் பொன்னாடை போத்துறது சரி, வெள்ளை துண்டு போடாது. அப்போ அது கட்டி குளித்தா தண்ணிக்கு அதுக்கு எல்லாமே தெரியுது. இதில் வெக்கமயிர் இல்லாமல் நிறைய பேர் கிராமத்து தொட்டியில் குளிப்பாங்க. வெள்ளை துண்டை கட்டிக்கிட்டு சோப்பு போடும்போது பார்க்கணும், இங்கே ஒடிச்சுக்கிட்டு இப்படியா இப்படி போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சிக்கிட்டு அங்கிட்ட எவ்வளோ நடந்து போனாங்கன்னா இங்கே அப்படின்யா. அவன் பார்த்துக்கிட்டு என்னடா அது டோல்கட்டு கம்பி இங்கே வச்சுருக்காங்க. அவன் இது பூராமே நடக்குது. நாட்டில் தண்ணி இல்லாமல் மனிதன் வாழலாம், சோறு இல்லாமல் வாழலாம், ஜட்டியிலே ஓட்டை இல்லாமல் யாரும் வர முடியாது. அவன் அப்படி போட்டுருப்பேன் போலடா, ரொம்ப சிரிக்கிறாடா. ஒரு சாங் பாடிக்கிறோமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஊரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நீரோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கார்த்திகை பிறந்தவன வாரம் நாங்க ஜீவனுடைய மகனை பார்க்க போறோம். மணிகண்டா கார்த்திகை பிறந்தோன வாரம் நாங்க சிவனுடைய மகனை பார்க்க போறோம். நாங்க கார்த்திகை பிறந்தவன வாரம் அந்த ஜீவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். நாங்க 48 நாள் குளிக்க போறோம். ஐயப்பா நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், அந்த 48 நாள் முடிக்க போறோம். சாமி மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே முருகன் இந்த ஜாமியெல்லாம் உங்களை குடியை விட்டு திருத்துறதுக்காக தான் பிறந்திருக்கு. உண்மை தானே? இந்த மாலை ஓடுறவங்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நேரம் கவனிங்க. அப்போ மாலை ஓடுறிய, மாலை ஓட்டு, விரதம் இருக்கிய, விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போகிறிய, ஆனால் குடிக்க மட்டும் கூடாது. லேடிஸ் டச் நோ. இது 2 தான். கணேஷ் பையில் போடலாம், செய்தி பீடி இழுக்கலாம், ஃபில்ட்ரு இழுக்கலாம், வெத்தலையை போட்டுக்கிட்டு புளிச்சு புளிச்சு துப்பில. இதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கொள்ளும். நோ டங்காஸ் அண்டு ட்ரிங்க்ஸ் காம் கர்த்தாக எய்ட்ஸ் நோகா. இருடா, எல்லாத்தையும் திருத்தணும்டா. ஏன்னா நான் நல்லதே தான் சொல்லுவேன். என்னை யார் யோக்கியன்னு கேட்டால் கூட நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நானும் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தாங்கய்யா. பட்டு திருந்தினாத்தான் அவன் புத்திமதி சொல்ல முடியும். நான் நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஏன் மேடைக்கு குடி குடிக்கு பேசுகிறீங்கன்னா, அது இப்போ அதிகமாக மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தா அதிகமாக கிட்னி செயலிலேருந்து இந்த தண்ணியை போட்டு பேசுன்றதே அதிகமாக இருக்காங்க. அதெல்லாம் செய்யாதீங்கண்ணே. அப்படியே என்ன டாக்டர் சொல்லுவார் முதல்லாம், சார் என்னமோ தெரியல சார், பச்சை தண்ணியில் போய் கம்மாயில் குளித்தாலே நீர் கோர்த்துக்கிட்டு மண்டை வலிக்குது. டாக்டர் உடனே நர்ஸ் இந்த 7 இன்செக்ஷன் ஒன்று போட்டு டேப்லெட் ஒரு வாரத்துக்கு இந்த பாடிக்கு கொடுத்து விடுங்க. போயிடுவேன் சார். நடக்கும்போது நரம்பு சுண்டுது சார். அப்படியே பெட்டில் படுங்க, 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து விடுங்க சார். டாக்டர் சொல்லுவார், சார் ஓடும்போது அப்படியே ஒரு மாதிரியாக மூச்சு திணறுது சார், ஆக்சிஜன் வைங்க.
அப்படின்னு டாக்டர் சொன்னது போக இப்போ எல்லாரும் குடியேறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே ஒரு மாதிரியா மண்டை வலிக்குது அப்படின்னு. வா 18-48 போடு, ஒரு கட்டிங்க போடு, அப்புறம் ஊறுகாய் நக்கு. ஊறுகாய் இல்லைன்னா கம்பு கூட்டை மோந்துவார். உசுன்னு இல்லை 4 மசுறு மூக்கில் போகும், அதோட செத்து போதாய். அண்ணே தொண்டை ஒரு மாதிரியா பேச முடியாது. ரம்மு பெப்பரை போட்டு ரம்மு. அண்ணே நேற்றுலேருந்து ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுதுண்ணே. 3 பீரை போடுறா, 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சிறுன்னு அடிக்கும்டா, அதோட சரியாக போக முடியாது. இவன் டாக்டர் ஆகிட்டேன். இதே அந்த உலகம். இதில் நான் என்ன உங்களுக்கு கருத்து சொல்ல வரேன்னா, நான் கருத்து சொல்லும் போது ஒருத்தைய அதை வீடியோ எடுத்து சமீபத்தில் எனக்கே அனுப்பி விட்றேன். 12 பாட்டில் பீரை அடுக்கி வச்சு, கப்பு தண்ணியை வச்சு, ஆம்லேட்டை பொரிச்சு வச்சு, சிக்கனை வச்சு, என் வீடியோவை செல்லில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒருத்தன் பேசியிருக்கேன். அதில் எம்கேஆர் அண்ணே வீடியோ பார்த்தா தாண்டா நல்லா சரக்கு இழுக்குது, 4 ounce சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும், முட்டையெல்லாம் லப்பு லப்புன்னு உள்ளே ஓதுறா. நான் எதுக்கு உதவி இருக்கேன் பார். இதில் நிறையா பேர் இப்போ தண்ணி அடிக்கும் போதே எனக்கு ஃபோன் அடிக்கிறது. அவங்கெல்லாம் பேசிக்கிறான், ஏய் எம்கேஆர் நான் ஃபோன் அடித்து எடுப்பாடுறா பார்க்குறியா, ஃபோன் அடிச்சுட்டு அண்ணே வணக்கண்ணே எம்கேஆர் தானே, ஆமாப்பா சரக்கு போட்டுக்கிட்டு வர முடியுமா, சரக்கு போட்டுக்கிட்டு வர முடியுமான்றேன். ஆனால் இந்த நாடு எப்படி போகுதுன்னா குடினால தான் போகுது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், அருமையான பேர் அமைச்சிருக்கேன் பாரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், செத்தது 65 பேர், புதைச்சு 35 பேர். இல்லைன்னா நான் விளையாட்டு சொல்லலைங்கய்யா. கள்ளக்குறிச்சியில் அன்னைக்கே சாராயம் குடிச்சுவிட்டு அன்னைக்கே செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம குடிக்கிற சரக்கு நித்தனத்தை நம்மளை கொள்ளும். ஒரே விஷயம், விற்கிற அரசாங்கத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். ஆனால் திருந்துவது உங்கள் தவறு, உங்கள் பொறுப்பு. ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல மாற்று பாதையில் செல்லவும்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம திரும்பி வருவோமா, வீம்புக்குன்னே இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து சுடுமாடா கூட்டி பைக்கை தூக்கிட்டு போவியாக்க. மயிர் மேனே நீ என்னடா எதுக்கு சிரிக்கிற, பைக்கு சிரிக்கிறானதை கிரிப்பில் மண்டேன். அண்ணே நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ, பருப்பு வேகாதா. அப்போ நம்ம மாற்றுப்பாதையில் போகிறோம்ல, ஒரு இடத்துல ஒரு வெளியே இருந்து போட்டிருக்காங்க அசிங்கம் பண்ணி, அந்த இடத்துல போய் சரக்கு அடிக்க போகும்போது கேரமாடா அங்கே வேணாம்டா அங்கே போங்கடா, அங்கே போய் உட்காந்து அடிக்கிறோமா. ஆனால் அதை மட்டும் வெறுக்கும் போது இந்த குடியை எத்தனை சத்தியம் பொண்ணு உன் பொண்டாட்டி தாலியில் அடி, உன் பிள்ளைய போட்டு மல்லித்துள்ளி மண்ணி சங்கமும் போட்டு தாண்டு குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த குடியை நிப்பாட்டலாம். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஒரு சின்ன ஒரு கதை. கணேஷ் பாயிலே போட்டு ஒருத்தன் வாயெல்லாம் வெந்து போய் ஆக்சிஜன் வச்சு பெட்டில் படுத்து கிடந்திருக்கேன். அந்த கணேஷ் பாயில போட்டு வெந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தவன ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன். பார்க்க போயிட்டு அந்த பெட்டில் கிடக்கிறவனை விசாரிக்கிறேன். போனவன், என்ன கணேஷ் பாயில போட்டீங்களா? அவன் போட்டு. இவன் போனவன், எத்தனை வருஷம் போடுறேன்? 15 வருஷம் போடுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போடுவேன்? 3. டாக்டர் என்ன சொன்னார்? பழக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அதெல்லாம் போடப்படாதடா, போட்டாலே வெந்து போகும், இருமை வரும். அன்றைக்கே உன்ட்டு சொன்னேன் அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு இவன் சட்டிக்குள்ளே கையை விட்டுருக்கேன். கையை விட்டு பாக்கெட் எடுத்து இப்படி கொட்டிக்கிட்டே அவன்கிட்ட பேசியிருக்கேன். போடக்கூடாதுன்னு அன்றைக்கே சொன்னேன் மச்சான் அவங்கள்ட்ட. அவன் இப்படி பார்க்குறேன், என்னடா இதை செஞ்சுருந்தாலும் வந்து இவனை போல கொண்டு வருவியா போல. திருப்பி பார்க்க போனவன் கவட்டுக்குள்ளே வச்சு நல்லா திரிச்சிருக்கேன். இருக்கேன் பெட்டில் கிடந்தவன் செத்தே போனேன். இதை செஞ்சுருந்தாலும் அவ்வளோதான். சிரிச்சிட்டிங்களா? அடுத்த ஜோக்கு சொல்கிறேன். மதுரை முத்தண்ணே மாதிரி கிளம்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஜோக்கு ஒரு ஜோக்கு. சுடுகாட்டில் இந்த தண்ணி அடித்த நிலைமை எங்கள் ஊரில் நடந்தது கேள். எங்கள் கலிச்சேரி கம்மாயில் பூரா ஜீமக்கருவை தான் விறகு. கம்மா கரையில் தாண்டி 1 கிலோமீட்டருக்கு மேலே சுடுகாடு. அப்போ ஊர் பெரிய ஆள்லாம் சொன்னாங்க, டேய் பாடையை நாங்கள் தூக்கி சமக்க முடியாது, இந்த கிளவியை போனாங்கன்னா கணக்க முட்டாங்கப்பா. அப்போ இலவட்ட பையில பூரா எங்கள் ஊர் பெரிய ஆளை கூப்பிட்டாரு. டேய் கண்ணை மையன் வாடா, ஏய் கோவிந்தராஜ் மையன் நீ வாடா, ஏய் போசு மேனே நீ வாடா, அடே துறச்சிங்க மேனே நீ வாடா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளவியை தூக்கிட்டு வந்துருங்க, நாங்கள் சுடுகாடுக்கு போயிடுறோம்னு போயிட்டா ஊருக்கார ஊரா. இவன் 4 பேரும் சரியான போதை தூக்கிட்டாங்கடா. தூக்குனா கரையில் ஓராங்க, ஒருத்தன் தெற்க ஓரேன், ஒருத்தன் வடக்க ஓரேன்.
அந்த கிளவி கொஞ்சம் நேரத்தில் விளக்க மாத்திட்டு அடிச்சிருக்குது எந்திரிச்சு. இப்படி போனாங்க. சீமக்கரு முள்ளு வந்து அந்த மாலை கட்டிருப்பாங்கல்ல, பாடையை இழுத்துருச்சு. திருப்பி ரிவர்ஸ் வந்துட்டாங்களா. வந்துட்டு வயவழியாக போயிருக்காங்க. வயலில் பூரா மழை பெஞ்சு தண்ணி கருக்கு புருக்குன்னு இருக்குது. திருப்பி இப்போ ஒருத்தனை உலட்டுச்சுவார். மொட்டார்னு கிளவியை போட்டாங்க. போட்டு விடலை. அந்த கிளவி சேலையோட செகதியோட பிரேரைஸ் மாதிரி பிரச்சி மொத்தமாக அள்ளிக்கிட்டு இப்படி போட்ட முண்டைகளுக்கு பாதை தெரியல. திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஜமீபத்தில் நடந்தது கேளு. ஐஸு பிரித்து இந்த அப்பா இல்லை பாடி மைசூரை புடுங்கின பாக்ஸ், ப்ரெஷர் பாக்ஸ் விடுறா தெரியலடா. அதை கேட்டிருக்காங்க. அவன் 3000 இருக்கேன். இந்த வண்டி ஒன்று பாட்டு போட்டுக்கிட்டு போனால் ஏற்றிட்டு போவாங்க வாரு. ஆடி அடங்கும். அவன் 8000 இருக்கேன். பாவம் ஏழ்மையான குடும்பம், வயசானவர். அப்போ ஊரில் கூட்டம் போட்டு, ஏப்பா நம்ம எல்லோரும் தலைக்கு 500 போட்டாலும் கோட்டை இருக்குது, மேலே இருக்குது, சரி வராது. சேஜிபியை கூப்பிட்ருக்காங்க. இங்கே வா, நீ என்ன பண்ணுறீன்னா நீயே போய் இந்த சின்ன பாக்கெட் நட்டுவக்காளி இருக்குவார், அதில் பறித்து பெரிய பாக்கெட்டு பின்னாடி இருக்கும் பாரு இந்த தண்டியா, இதில் பாடியை தூக்கி ஏற்றிக்க. சுடுகாட்டுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு வர. மணிக்கு எவ்வளோ வாங்குறேன்னு கேட்டிருக்கேன். அது ஜேஜிபிக்காரன்னு பாவம் நல்லவன். 1200 வாங்குறையா. போய் வேமா போயிருக்கேன். டர்ருப்புன்னு போய் லப்புன்னு தோண்டிட்டு நம்மளுக்கு 1500 கிடச்சிருமுன்னு வேமா புதைச்சிட்டு இங்கே வந்துட்டேன். கிராமத்துக்காரங்க கேட்டாங்க, மொத்தம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்க வேண்டிய? அவன் 1/4 மணி நேரம் ஓடி இருக்கு. 270 அதையும் தருவோம்ன்றாங்க. அவன் என்ன பண்ணிவிட்டேன், பக்கெட்டை ஷார்ட் பண்ணி ஒரு உழப்புனேன். ஊரே காலி பண்ணி தலை வயலில் குதிச்சிட்டாங்க. மாட்டான் நம்மளை கொண்டு வரேன். ஏன் அந்த ஜேஜிபிக்காரர் தான் உண்மையிலே நல்ல மனிதர். உண்மையிலே தப்பாக சொல்லலை. என்ன ப்ரோ இங்கே உட்காருங்க ப்ரோ, அங்கே கொசு கடிக்காது. நீ உட்காருவாங்க இல்லைங்கண்ணே. ஒரு சாங்கு பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், சிகப்பு பனியை ஒன்று வச்சிருந்தேன், 3 பவன்ல ஒரு செயின் வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், கருங்கால குடியில 5 வீடு வச்சிருந்தேன், பணம் 10 லட்சம் பேங்குல போட்டு வச்சிருந்தேன். இவ்வளவு காசு பெருத்து போச்சுன்னு மேலூர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கு அடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம தண்ணிய போட்டு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா அண்ணா ஆதாரம் இல்லாம தண்ணிய மட்டும் குடிக்கிற தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு
குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பிறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அத கவனிக்காதீடா டேய் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு போட்ட மோதிரத்தை அடகு வச்சு அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய புண்ணியவான்கள் ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி கோமாளி MKR மதிக்கிறேன். இனிமேல் என் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் குடியை நிப்பாட்டி போட்டு 100 ஆண்டு காலம் நீங்க நல்லா இருக்கணும். இந்த பாட்டை இந்த வெண்ணமையை எதுக்கு பாடினானே கோத்தாங்கம்மானு வஞ்சாலும் மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் கள்ளப்பருப்பு சேர்த்து வச்சிருந்தேன் காண்டா விளக்கு ஊட வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. தம்பி காலேஜ் இந்த கைதட்டு 4 உரை இனிமேல் விட்டுருவோம். ஏதோ பாடிவிட்டேன் நம்ம தட்டாட்டால அசிங்கம்னு தட்டினாளுங்க. இந்த குடிச்ச ஆளு உரை மண்டை காயுமே. இது ஈர நேரத்தில் இந்த மயிர்மையை வேற இந்த பாட்டை இவனை 6 படிக்க சொல்ல பெரிய திருத்துறாராம் மயிர். வந்த வேலை மயிரை மட்டும் பார்க்க வேண்டியதானே. ஏனால் நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் என்ன சிந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களோடு ஒரு ஆளாக உட்காந்து நாடகம் பார்த்துட்டு தான் நாடக கலைக்கு வந்தவன் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ளுங்க. இப்போ ஒரே விஷயம் அண்ணே, எல்லாரும் இங்கே கவனிங்களேன். பொண்டாட்டி டெய்லி ஒரு 10 தடவை ஃபோன் அடித்தா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? 10 தடவை பொண்டாட்டிகிட்ட பேசுவீங்களாக்க? எல்லாரும் பேசவே மாட்டேன். 2 தடவை பேசுவேன், 3ஆவது தடவை என்ன முட்டை ஃபோனை வைக்கிறேன் கோத்தா வந்தோன்னு செப்ப தரிச்சு போவேன். அவவே இங்கே எரிச்ச மாதிரி இருக்கேன். என்னடி பருப்பு இல்லைங்க, பருப்பு இல்லைன்னா கோத்தா வீட்டில் போய் எடுறி ஓடி பருப்பு மைத்த புடுங்க போ என்ன போகணும். இதுவே லேசாக கள்ள தொடர்பு லவ்வராக இருக்கட்டும் எந்நேரமும் வெளியே இருக்கும்போது கூட எடுப்பேன். எல்லாம் சொல்கிறேன். ஹலோ அரசன் சோப்பு இல்லைடா இடியட் 2 டஜன் வாங்கிட்டு வரேன்டா. ஏய் எனக்கு ஜட்டி இல்லை பூ போட்டது வாங்கிட்டு வரவாடா. சிலிண்டர் இல்லை இந்த சுடுமாடை கூட்டி சுமந்துட்டு வரேன்டா. லவ்வர் அதே மாதிரி காதல் பண்ணக்கூடிய இளைஞர் பக்கத்தில் போய் சீமக்கருவத்தூரில் உட்காந்து வெளியே இருக்காதீங்க. என்ன பண்ணுவேன்னு அவனுக்கே தெரியாது. சுமிதா புச்சு புச்சு புச்சுன்னு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பெரியவர் வெளியே இருந்த ஒரு கலை பண்ணிதான் வந்துருச்சு போல அப்படின்னு சுற்றி வந்திருக்காரு. ஆஹா கரு புருன்ற இவன் மறுபடியும் இந்த பெரியவர் சீமக்கருவத்தூர் அந்த இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தவர் இவன் சொல்றா அப்படின்னு இருக்கேன். பட்டார்னு அந்த விழுந்து பரவாயில்ல அவர் காலுகிற செலவு மிச்சம் மண்ணு ஒட்டிக்கிருச்சு அதோட போயிட்டான். சேன்னு என்ன மயத்துக்கு அதே உண்மை. இப்போ எங்கள் ஏரியா பக்கம் நான் நம்ம அன்பாளையம் ஆதரவற்ற இல்லம் இருக்கிற ஏரியா வந்து எதுனா விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி பக்கம் நொச்சிகுளம் கிராமத்தில் தான் இருக்குது. அங்கே என்ன விவசாயம்னா நெல் போடுவா வயக்காட்டில். இந்த நம்ம அன்பாளையத்து பக்கத்தில் உள்ள காட்டிலெல்லாம் துவரையும் கடலையும் போடுவாங்க. இது காட்டு பண்ணி கிளைக்கும். இந்த காட்டு பண்ணி கிளைக்கிறதுனால ஆளுக்கு வீட்டில் 2 பேர் போய் கட்டில் போட்டு படுக்கும் போது உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இவங்களுக்கு கரு புருன்னு வந்தவொடனே இவங்க கட்டில் போட்டுலாம் ஓடியாந்துருக்காங்க. எங்கள் அண்ணன் மையன் ஒருத்தன் சின்னவே இருக்கேன். அவன் நாடகத்தை கிளம்பி ரெடியாக நின்று அன்பாளையத்தில் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். என்னடா அப்படின்னே. சித்தப்பாய் மாதிரி கட்டில் போட்டு இந்த பண்ணியை வெட்ட தேவையில்லை சித்தப்பாய். மதுரை புது மண்டபத்தில் போய் நாய் உழைக்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எங்கே போடுறான்டேன். ஓ ஓ போதும்டா
ஒரு பண்ணி வராது. பாருவேன், நீ காலையில் கூட வந்து நாடகத்துக்கு போயிட்டுட்டேன். காலையில் போய் அன்பாளையத்தில் போய் காரை விட்டு இறங்குறேன், அழுதுகிட்டு வர்றேன். என்னடா பண்ணி நீ முட்டி பிடிச்சான்னு. மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, உழைக்கிற மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு ஜோக்கு சொல்லவா? கேளு. ஊரில் எல்லாருமே இதே கள்ளச்செடி தான். பூரா பேர் என்ன பண்ணிவிட்டாங்க, நம்ம இன்னைக்கு வந்தா பண்ணியை கொண்டே போகும்டா அப்படின்னு ஊருக்காரன் பூரா தலைக்கு 2 பேர் வீட்டையே காலி பண்ணி காட்டில் போய் படுத்துட்டாங்க. அங்கே படுத்துட்டு காலையில் வந்திருக்காங்க, வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க. திரும்பி ஊரில் வந்து பிரசிடண்ட் கூட்ட மாட்டார். ஏய், அந்த கழுதை இருட்டுக்குள்ளே வந்து தெரியாமல் திங்கிதுடா, கட்டுறா லைட்டு ஒரு 60 டியூப்லைட்டை சுற்றி கட்டிட்டாங்க. கட்டிவிட்டு ஒரு 10 பேர் படுத்துட்டாங்க. வெளிச்சதுக்கு அதுக்கு ஒரு செடி இல்லாமல் தட்டு போயிடுச்சாது. இதான் காமெடி. சிரிச்சுக்கே இல்லை, எந்திரிச்சு போடா. ஏன் வர்ற? இன்னொரு ஜோக்கு சொல்லவா? 2 அத்தாய் பொம்பளையாளுக்கு ஒன்றுமே சொல்லலை மேடம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? தள்ளி இருக்கீங்களே. ஏன் சீரியல் பார்க்கும்போது மட்டும் டிவி கிட்ட எப்படி நிற்கிற ஈஹிண்டு? அந்த சீரியல் பார்க்குறீங்களே மேடம், அப்போ ரொம்ப டிஸ்டன்ட் வேண்டாம், அப்போ டிவியை ஒட்டியே பாருங்க. அந்த டிவிக்குள்ள ஒரு பொம்பளை செத்து போயிட்டானே, நீ என்ன பண்ணுறேன்னா ஊர் பொம்பளை பூரா சேர்ந்து நீர்மாலைக்கு போயிட்டு வந்து குடத்தை முச்சேந்தில் உடச்சி விட்டு டிவியை கட்டி பிடிச்சி அப்படியே ஆத்தாடி ஆடி இப்படி பாடாடி அப்படி அப்படி என்ன செய்ய அது செய்ய. இந்த கள்ளப்பருப்புக்கு ஒரு காமெடி சொல்லவா? வியாபாரம் என்ன புழு புழுன்னு ஓடுப்பா பாரு. நான் ஜாமி பாட்டை படித்தேன்டா. சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. இந்த கள்ளப்பருப்புத்தவனுக்கு கருப்பு இறங்கும் போல எனக்கு தெரியல. அவன் குதிச்சுட்டேன், முண்டை மங்குன்னு குதிச்சா மேலே இருக்க காண்டா விளக்க மறந்துட்டேன். அது ஒரு பொம்பளை தலையில் விழுந்து அவன் பிடிச்சி செருப்பிட்டு அடிச்சு. திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் சாக்கடையில் பருப்பை கொட்டிவிட்டேன். கொட்டி விட்டு 3 மணிக்கு ஒன்றுக்கு இருக்க இறங்குறேன். அதே பருப்பை சலடையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்னேன்ட்டேன், நாளைக்கு போகிற ஊருக்கு தெரியாத போது நான் அழைச்சி காய போட்டு வித்துருவில்ல, அந்த பருப்பு தான் இந்த பருப்பு. எல்லாரும் வாங்க, எங்கள் அன்னைங்க தான். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், நான் வந்து நகைச்சுவைக்காக தான் பேசுவேன். ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உண்மையிலேயே புனிதமானவை. வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே உட்கார்ந்துருக்க இந்த தமிழனுக்கு தான் தெரியும் பசினா என்ன, உண்மையான பாசம் என்ன என்னன்னு இந்த தமிழனுக்கு தான் தெரியும். கோடி கணக்கில் வச்சுருப்பேன், 250 கோடி இன்கம் டேக்ஸ்லாம் வந்து பாடாப்படுத்தி. ஆனால் அவனால் சோறு திங்க முடியாது. கேப்பக்குள்ள 1/4 லிட்டரை குடிச்சு விட்டு முண்டை இந்த தொப்பையை வச்சு நடப்பேன். கஷா புஷா கஷா புஷா. எங்கள் பெரியப்பா டாக்டர் நடக்க சொன்னார். நீ நட, டெய்லி 4 கிலோமீட்டர் நடையா, நடந்தால் உன் உடம்பு சரியாயிரும் சொன்னேன். எங்கள் பெரியப்பா சண்டாளப்பைய உசுரை காப்பாற்ற நடந்தவன் பைபாஸில் நடந்து கண்டனர் லாரியை எதிர்த்து நடந்திருக்கேன். இப்போ அடித்து போட்டு 2 லட்சம் வரும்னு காத்து கிடக்காங்க வீட்டில் கண்டனர் லாரியை. ஏன்னா முதல்ல நம்மெல்லாம் எப்படி பேசுவோம், 2 பேர் சேர்ந்தா இளவட்டமெல்லாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, கறி எடுத்து திரைக்கிடுவான், கம்மாக்கால் உட்காந்து சேர கடிப்பான். அப்புறம் புது படம் ரிலீஸ் ஆகிடும், வெள்ளிக்கிழமை இந்தியன் டூர் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போவோம், அப்படி தான் பேசுவோம். ஆனால் 2 பெரிய மனுஷன் இப்போ நடந்து போகும்போது கேளுங்களேன், 2 பெரிய ஆள் நடந்து போகும்போது இப்போ எப்படி பேசுகிறாங்க? உனக்கு சுகர் எவ்வளோ? எனக்கு 370 தாண்டிருச்சு. எனக்கு 400 தொட்டுருச்சு. 10 நாளைக்கு முன்னாடி ஏன் நடந்து வரல? ஒரு கட்டவரில் எடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு நாளைக்கு காலை எடுத்துருவாங்கல்ல. அப்புறம் 108 எடுத்துருவாங்க, எனக்கு நீர்மலை எடுத்துருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி எக்கோய் சாமியை கும்பிட்டு விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். வடக்கே வளநாடு வாளி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ணு, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு, அது முப்போகம் விளையும் சீமை மலையாள சீமை. அங்கே பேரு சொல்ல அரசனுக்கு ஒரு பிள்ளை இல்லை,
அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடு அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாடு ஆட்சி செய்ய தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்த்து வருங்காலம். இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை அங்கே பயிரெல்லாம் கருதுகிடோய், அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூப்பிட்டு மண்டு குறி பார்த்தாலட்டா கருப்பு அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானாம் கோசு உண்டு கோடாங்கி இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்ந்து ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோய். இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறோம். அப்ப என் கருப்பனை மலையாள நாடை விட்டு கிளப்ப வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அங்கே மேகம் குமுறுது, அங்கே இடியோட மழை வேஞ்சு கருப்பேன் பெட்டிய குத்தி கிளப்புதுரா மலையாள நாடு. எந்திரா என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி இறங்குதுடா கீநாடு. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த திசையில போய் உட்கார இந்த நாடு என்னை கிளப்புதுன்னு கண்கலங்கி கருப்பிட்டா கருப்பு அருவி மலை ஜோங்க என் அழகு மலை காடு 18 திருடர நாட்டை இறங்கி வந்த அழகர் கோயில் எல்லையில கொள்ளையடிக்கங்காலாம். அப்ப என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயிலை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா. அவன் தாண்டா 18ஆம் படியா. என் 18 படிகரம்பு என் 18ஆம் படியான வணங்கி அந்த கல்லிசேரி நல்ல கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையா. இந்த காடம்பட்டியில இருக்கக்கூடிய என் தொட்டிச்சம்மனை வணங்கி என் சோனையாவை வணங்கி என் சத்தி விநாயகர துணை இருக்க ஒரு அரும்பு குறையாது, ஒரு அசகாத்து வீசாது. என் 18ஆம் படியும் கிளம்பிட்டாண்டா அழகு மலை எல்லைய விட்டு. பறக்குதுடா கருப்பேன் செங்குதுரே கருப்பு. மதுரை மாவட்டம்
மேலூர் வட்டம் கருங்காலக்குடி கிராமத்திலே காடம்பட்டி கிராமத்திலே அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ சோனையன் சுவாமி, திரு சொட்டிச்சம்மன் கிராமத்தார்கள் நடத்தும் நாடகமாக இன்றைய தினம் லே மு பேசா ராஜேந்திரன் பிஎஸ்சி பிஎல் அவர்கள் மற்றும் ஆர் சண்முகவேல் பிஎஸ்சி ஆசிரியர் அவர்கள் தலைமையிலும் கிராமத்து முதல் நாட்டாமை மா கிருஷ்ணன், இரண்டாவது நாட்டாமை சா மோகன், மூன்றாவது நாட்டாமை மு கண்ணன் இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குணங்களை ஒன்றுபட்டு இந்த சபரிமலை படிக்கட்டு ஏறி நடிக்கக்கூடிய நாடகம் எலச்சவே ஏற முடியாதுடா. எவனும் எதையும் தூக்கிட்டு ஓட முடியாது. இறக்குறக்குள்ள தாலி வட கொடக்கணும் வாங்கிச்சிருக்கேன். அப்படி கட்டி மருதமணி ஏறி ஒன்றுக்கு இருக்க இறங்க முடியாது. அப்போ அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டை கொஞ்சம் ஏற்றி போடுங்க. போய் நாடக நடிகர் செவத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போட்டு எதில் விட்டேன் வாயில நான் திறந்த மாட்டேன் ப்ரோ. இந்த குண்டு பூசணிக்கா தெரிந்தே மாட்டேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை சங்க செயலாளர் சுப்பிரமணியிடம் 6 மணிக்கு வண்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு எல்லா வண்டியும் ஹவுஸ்ஃபுல் என்று சொன்னால் நான் உடனே போன் அடித்து ஏதாவது ஒரு பழைய வண்டியை பாரு என்று சொன்னேன். அப்புறம் சுப்பிரமணி சொன்னார், 6 மாதம் ஆச்சு இந்த வண்டி எஃப்சி போய், இதை அனுப்பி விடுகிறேன், காவல்துறையை பிடிச்சால் நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடுவார்கள் என்று அங்கிருந்து வந்து ரூட்டு தெரியாமல் மேப்பாலத்தில் ஏறி திருப்பி இங்கிருந்து ஒரு ஆளை அனுப்பிவிட்டு மழை பெஞ்சு இன்னைக்கு பொழப்ப கழுத்து பிடிச்சின்னு பெட்டிக்காரன் செகதியில் உருண்டு அழுது எல்லாமே போட்டிருக்கடா. அதெல்லாம் அதில் இருக்கானே. எவே உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதா தெரியலையா? தெரியுது. நல்லா மூடிக்கிட்டு வாசி. சரி, வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம், எங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாரா இருக்கக்கூடிய அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே எத்தனை வள்ளிகள் இருக்கலாம், அத்தனை வள்ளிகளை பார்த்த கண்கள் இங்கே இரவு நேரத்திலே முழித்து பார்த்து கொண்டிருக்கிறது என் அன்பு உறவுகள். ஆனால் பாடத் தெரியும் வள்ளிக்கு பேச தெரியாது, பேச தெரியும் வள்ளிக்கு பாடத் தெரியாது. லட்சணம் இருக்காது, உயரம் இருக்காது. ஆனால் வந்திருக்க வள்ளி எல்லா பொருத்தமும் உண்டு. தம்பி வந்திருக்க வள்ளி லேசு இல்லடா. எம்ஏ வள்ளியம்மா அண்ணே, நம்ம நாடகுலத்தில் யாருமே எம்ஏ பிடிச்சது இல்லைண்ணே. வள்ளியம்மா எம்ஏ பிடிச்சிருக்காங்களா? ஓ முண்டை ஆத்தா பென்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தொண்டையில் வளமாக பாடினாலும் மண்டையில் மசுறு இல்லாமல் தெரியக்கூடிய கலை. இதுன்னு சாவக்கடா இருக்கு, மசுரே இல்லையா? உள்ள ஒரே ஒரு மசுரை போட்டு ஜீவிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா டோப்பு ஆப்பு, நீ வெளியே உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஆனால் குரலிலும் சரி, பேச்சிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி ஒரு நல்ல மனிதன். இன்னைக்கு வந்து பட்டையை கிளப்புவேன். வையாபுரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. 10 வருஷம் ஆச்சு இந்த தம்பி நாடகத்துக்கு வந்து. டெய்லி சங்கத்தில் மட்டும் பார்த்துட்டு டீ வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். போன வருஷம் அறிமுகம் செஞ்சு வச்சேன் என் உறவுகள்கிட்ட. இவன் தான் மணிகண்டேன்னு. இன்னைக்கு எத்தனை ஊர்களில் கேட்குறாங்க, மணிகண்டன் தம்பி பெட்டிக்கு வரணும், வாழ்த்துக்கள். இதாண்டா பேர். சந்தோஷம். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணிகண்டா, என் உறவுகள்லாம் அந்த மலையில் நனைஞ்சு வந்திருக்குடா. அது இல்லைன்னா நம்மளாம் இல்லைடா. நம்ம இன்னும் மேக்கப் போட்டு நான் நடிக்கிறேன். நானும் விவசாயமாக இருந்தேன், நீனும் விவசாயமாக இருந்தேன், எல்லாருமே என்னப்பா. அதனால் அவங்க கைதட்டுறது மாதிரி, சரி வந்தோம்டா மணிகண்டன் ஒரு பாட்டுனாச்சும் நச்சுன்னு படித்தான்டா அப்படின்னு கைதட்டுற மாதிரி நீ பாடு. இல்லை காசு வெட்டி போடுற மாதிரி பாடிடாதப்பா. பாடுப்பா என் தம்பி. ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட
பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இறைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோக கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாட அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாட காயம் பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தோழி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளத வட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் நன்றி பெத்த தாய்க்காக பாடும்போது என் தமிழ் உறவுகளை என்ன கல் நெஞ்சமாடா எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க நன்றி இந்த அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடு என்ன வங்காளி இப்படி இருக்கிய என்னப்பா மாடு வெதரில் மிதிச்சு வச்சு பார்த்துட்டு வரியா
அவன் உள்ள கிடக்கான் ஜூம்பக்காலன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கொத்துவான். விடா கொண்டேன் கிடா கொண்டேன்ட்டு வாங்கலாம். இங்கே இருக்கிற இந்த பக்கமேல கலைஞரெல்லாம் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர், சாதாரண ஆள் போடலை. நான் என் அன்பு தம்பி மிருதங்க வாசிக்கக்கூடிய காலேஜ் சின்னஞ்சிறுவன் தான். என்னது பீடி ஆஃப் பண்ணவா தம்பி? பீடி ஆஃப் பண்ணுறியா? போலீஸ் சொல்லவா? பீடி ஒத்த வைக்கிறா, கஞ்சா வைக்கிறேன்னு சொல்லி போடுவேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தினுடைய சுவையறிந்து வாசிக்கக்கூடிய ஒரு தமிழன் இங்கே வந்திருக்கேன் தம்பி. வந்து 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்துலேயும் மாதம் 30 நாள் நாடகம். ஒரு நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அந்த இடத்த எப்படி இவன் பிடிச்சேன்? அனுபவம் வர்றதுக்கே 5 வருஷம் ஆகும். நான் உண்மையத்தையும் பேசுவேன் தம்பி, கோச்சுக்கிறாரு தம்பி. அப்போ இந்த தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி சாதாரண ஒரு வாத்தியார்கிட்ட படிச்சிருக்க முடியாதுன்னு யோசித்தேன். கண்டுபிடிச்சேன். வாத்தியார் யாருன்னு தெரியுமா? ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ். செம்பானட்டி ராஜசேகரன் அண்ணன் கூட பார்த்துருப்பீங்க. மிருதங்கத்தை இடது கையில் வாசிப்பார், அவளை இனிமையாக வாசிப்பார். ஆமாம், ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் என் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமுள்ள ரெட்டையாளம் கிராமத்துக்கு பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அப்படின்னா என்னடா பப்புன்னு ஊரம் பலவாத்தியம் பலவாத்தியம் என்ன பலவாத்தியான்னு நினைப்பேன். பலவாத்தியம் அப்படின்னா ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆம்பளைட்டும் ஆப்பாயில் கொத்து புரோட்டா எல்லாம் கேட்டாலும் செஞ்சு தருவார். அந்த மாதிரி தான் இவர். வீட்டில் இருக்க போரிங் பவுட்ரு, பிதுக்கு மருந்து, மக விளையாடுற கிழுக்கு, சீரம் ஜோம் போட்டு ஒரு டப்பா, மேலே கோடை, அந்த அங்கிட்டு உள்ள கதவாளி தட்டு அம்புட்டு வச்சுருக்கேன். ஃபாரஸ்ட்டுக்கே ஆப்போசிட்டாக ஆள். மறந்துட்டு வீட்டு சாவியை கொண்டு வந்துட்டேன். அம்புட்டு சாமியை அள்ளிக்கிட்டு அதையும் பூட்டி கொண்டு வந்துரு. பிள்ளை ஊட்டிலாம் தெருவில் வடக்கட்டு என்ன அருள். ஆனால் நம்பர் 1 ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி. ஐயா அந்த கருவி இருக்காயா? இது வேறு வந்து முகரக்கட்டை அண்ணே, முகர்சிங். முகர்சிங் இது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா காது குறும்பி எடுக்கிற மாதிரியே தெரியும். அது கிடையாது. டியூன் 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 ஒரு சத்தம் வருதுல்ல, அது இந்த கருவி தான். ஆமாம், நான் கற்றுப்படுவேன். இது இது வந்து பெரும்பாலும் மதுரைலாம் கிடைக்காதுண்ணே. சென்னை, பாம்பே, ஹைதராபாத், செகண்டராபாத், மூணாபாத். அண்ணே நீங்கள் கூட இதை அற்புதமாக வாசிப்பீங்களே. நான் உதட்ட வெட்டி விட்டு முத்தம் கொடுக்காம தெரியும் நீ வாழை. இது வந்து 3000 4000 வரும். ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 25 ரூபா தான். இவன் ஜாமே வெத்துட்டே என்ன பண்ணுறேன். புதுக்கோட்டை ஏகே அருள். என்னைக்குமே நீ நம்பர் 1 சொல்கிறது ஓகே ப்ரோ. ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டே இசைப்பார்.
ஏமாத்தாம டியூன் டியூன். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி காடம்பட்டி கிராமத்தார் சார்பாக பணி அன்புடன் அழைக்கிறோம். நெய் நெய் கிராமத்தில் அம்பலாருக்கு ஒரு துண்டு போட்டாலும் நீ ஒரு துண்டு போடு. நாளை பண்ண ஹெல்மெட்டு பிடிச்சா கூட நான் தான் போட்டோம்னு சொன்னால் விட்டுருவாங்க. மழை பெஞ்சு கடுத்து புரிச்சு கூட்டம் தானா குறைஞ்சிருச்சு. பப்பன் டான்ஸ் முடிஞ்சவனையே பூரா பேரும் போயிருமே. போனதுக்கப்புறம் நாடகம் நக்குன மாதிரி இருக்குமே. ஆரீராரோ ஆரீராரோ டீ கடைய காணாமே நொப்பம் முண்டைய காணாமே. என்ன செய்ய ஒன்றும் தானே புரியலை. மலையில நாடக வச்சா மயிரா வேலங்குமடா. அல்ல வேற ஏதாவது இருந்தா செஞ்சு விடுனே. புதுசானே பேப்பர்ல படிக்கிற விபூதியானே. விபூதி வேமா இது பண்றா பண்ற பண்ற. நேரம் இரவு 11:35. அருள்மிகு ஸ்ரீ தொட்டுச்சிமன் கோயில் காடம்பட்டி அருள் வாழ்த்து கொண்டு. ஏன்டா டேய் எதெல்லாம் ஊதுற வெண்ணமயனே? வேற எது இருக்கானே? வேற எது இருக்கா? வேணாம் வேணாம். நீ சங்கு ஊதுனது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அழகர் கோயில் குட்டியானக்கே தொண்டை கட்டின மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வர? இருங்க ப்ரோ, நானே கன்ஃபியூஸாக தான் நிற்கிறேன். சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு உறவு ராஜ நடிகர் தாள கலைஞர் அருணாச்சலம். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அதாண்டா அருணாச்சலம் அவர்கள் சீன் தாளம். இருங்க ப்ரோ. போதும். மதிப்புக்குரிய அவர் என்ன செய்வார்? எதுவும் சாமி கொண்டு வந்து எக்கோ எக்கோ சாமி அழைக்க போகிறேன். தத்துரூபமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த எங்கள் ஆத்தா தொட்டிச்சம்மனும் அந்த ஜோனா சாமி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, நான் கூப்பிட்ட குரலுக்கு இந்த மேடைக்கு எந்த ஊருக்கும் ஓடாடி வரோம். 600 வருஷம் உனக்கு ஜீமா கருவை உடமறந்தான் படுக்க. முன்னாடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. கள்ளிச்சேரி காளி முனி ஐயா ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவிங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த அந்த காடம்பட்டி ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா. தெய்வம் கூப்பிட்டோன்னே எந்த ஊரில் வருதோ அந்த ஊரில் தான் தெய்வம் துடியாக இருக்குன்னு அர்த்தம். நான் கூப்பிடும்போது கொஞ்சம் சுணங்குச்சுன்னா அப்புறம் சுணங்கித்தான் உங்களை காப்பாற்று. ஹலோ சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு. 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட. என் சிவகங்கை சீமைய கட்டி காத்த என் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் காடம்பட்டியில் உள்ளவன் தங்கச்சி தொட்டுச்சிய கூட்டிக்கிட்டு உங்க அண்ணன் கூப்பிடுறது கேட்கலையா என் ஜோன ஜமையட்டா. கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி போட்டலில நீ மகுடி ஓட்டு விளையாடவா வா வா. நார பறக்காத கம்மாயா, உனக்கு 1 மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை பாஜான ராமநாடு. அந்த ராமநாட்டு கலுங்கடி தான் படுக்க. என் 48 மடைய விட்டு ராமநாட்டு மண்ணுல புழுதி கலப்புதுடோ. இன்னைக்கு கருப்பே வெள்ளா குதிரை
உன் காலுக்கு சலங்கையிட்டு என் பொல்லாத கருப்பு உன் இடமணிய மேமாட்டு. ஆதி காலத்தில் இந்த காடம்பட்டி கிராமத்தில் நம்ம பாட்டையும் போட்டையும் எப்படி வாழ்ந்தாங்க, இங்கே எப்படி இந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க. குடிக்க உரல் இல்லே, காடம்பட்டியில் குடிக்க கஞ்சி இல்லை, கையெடுத்து கும்பிட உங்களுக்கு ஜாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடியாக்குறேன், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிருமுன்னு காடம்பட்டி கிராமத்தில் 12 வருஷம் பாராமலை இல்லை. அப்போ பஞ்சந்தாங்களே, காடம்பட்டியில் மழை இல்லாம கம்மாகரையெல்லாம் இங்கே கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்போ நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க சோனையா சாமிய. சோனையா அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில காடம்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்போ மாயமா மழை வேஞ்சு காடம்பட்டியில் நம்ம கிளவி மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்போ கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நாளையில் காடம்பட்டியில் நம்ம கிளவி ஓடையில் இந்த காடம்பட்டி சாமிக்கெல்லாம் என் தொட்டி சிக்கும் சோனையாவுக்கும் நம்ம கிளவனும் கிளவியும் நம்ம இங்கே மாலை வாங்கக்கூடாது, நம்ம ஜாமிக்கு அழகு கெட்டுமுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டியாய் அங்கே கனத்த வாரையாத்தி சோனையாவுக்கு வளர்த்த காரி மாட 2 போட்டி. மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டானம்மா அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவி மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் அன்னக்கல் ரோட்டுக்கும் என் சோனையாவுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவி மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிளவி மதுரை தெருக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி தொட்டிச்சி அம்மனுக்கு வளர்த்த உள்ள மாட 2 பூட்டியாய் அங்கே கனத்த வாரையத்தி ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய காடம்பட்டியில் உள்ள என் சோனையாவை காணாமுடா. அப்போ வண்டி மூக்கா அணி கட்டையில் கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவா. இங்கே காடம்பட்டியில் இருக்க ஜாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. 1000 பாட்டில் சாராயம். அப்படியாப்பா? 1000 பாட்டில் சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. இன்னைக்கு 3000 பாட்டில் சாராயம் என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டிட்டு வேண்டுன என் கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உனக்கு 600 வருஷமா உடம்பரம் தாண்டா படுக்க. இன்னைக்கு கள்ளிச்சேரி மந்தையில் உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா. கிளம்பிட்டான்டா என் காளி முனி ஐயா. உன் தங்கச்சி தொட்டிச்சிய கூட்டிக்கிட்டு அந்த கள்ளிச்சேரி கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையா. என் காளி முனி ஐயா உன் சீம கருவ விறக ஒத்த முள்ளையவனும் தொட முடியாதாட்டா. என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு
என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, இந்த காடம்பட்டியில உள்ளவன் சாமி எல்லாம் இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும்டா. கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி 18ஆம் படி பெரிய கரம்பு கருப்பு என் 18ஆம் படி பெரிய கரம்பு நீ எரிஞ்ச ஈட்டியும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு விசகு வந்ததில்லை. அந்த 18 லாடர்களை நீ படிக்கட்டாக்குனது உண்மையான டேய் அழகுமலை காடு துள்ளி வாடா. அட அருவி மலை ஜோங்க என் தீர்த்தக்கர ராக்க கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு பின்னலிட உனக்கு நொண்டி சோனையான்னு ஒரு பேர் இருக்கிறாட்டா. தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் என் சோனையோட வீச்சருவாடா. இந்த கீநாட்டு மண்ணுக்கு என் கருப்பை வந்தது உண்மையானா அந்த மலைத்தாட்டு தண்ணியில உன்னை ஒத்தையில விட்டதுக்கு இந்த நாட்டு மக்களை காத்த உண்மையானா என் கருப்பை கொஞ்ச நேரம் விளையாடுறாட்டா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா நல்ல என் புடியருவா என் ஆள் பறிக்கும் உன் வீச்சருவா கருப்பை வீச்சருவா அழகு மலை புடியருவா ஆள் பறிக்கும் விச்சருவா கருப்பே விச்சருவா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமா உன் சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பே சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பே சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு துத்தி பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமாட்டா. ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா மலட்டாட்டு தண்ணியடா கருப்பேன் தண்ணியடா உன் பெட்டி ஒத்தையில வருது. அந்த கீநாட்டை இறங்கி அந்த 18 லாடர்களை படிக்கட்டாக்கி அந்த கழுங்கடி பொட்டல்ல என் நொண்டி சோனையாட்டா. அந்த மானாமதுல இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் கலப்பதான் குதிரை ஆடி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த காடம்பட்டி சாமி கைகால் சோகத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் வீரத்தை அறியட்டும் விளையாடுறவா மாட்டா. ஆடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா இறங்கி வாடா கருப்பா இறங்கி வாடா மான இறங்கி வாடா கல்லு செடி தாம் படுக்க கருப்பேன் தாம் அடுக்க அந்த கல்லு செடி மல்ல விட்டு கிளப்பிடுச்சுடா ராமநாட்டு கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்தாண்டா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு கருப்பு காடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சோனையாவம்மா சோனையா தத்துரோமா இருக்கிறானையா மக்களுக்கு நோய் நொடிய தேக்கிறானையா. காடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா தொட்டிச்சியமே இருக்கிறாளையா தொட்டிச்சியம்மே தத்துரோமா வந்துட்டாளையா தொட்டிச்சியம்மே தத்துரோமா வந்துட்டாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா 18 படிகருப்பா கருப்பையா தத்துரோமா இருக்கிறானையா 18ஆம் படியா தத்துரோமா இருக்கிறானையா. காடம்பட்டி கிராமத்திலே
இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சோனையாவம்மா சோனையா தத்துரோமா இருக்கிறான் ஐயா தொட்டிச்சி அம்மா நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா தெய்வம் புள்ள மலை அறிக்க நாட்டு மக்களை காத்து கொடு அதுக்கு தான் உன்னை நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் நீயே எங்களுக்கு கட்டுப்படாமல் நின்றேன்னா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது சரிண்ணே அவ்வளோதான் ஜாமி இருக்குது சாமி ஆடுற ஆளுகள்கிட்ட பூரா எல்லாரும் வெள்ளி செவ்வாய் வீதி வாங்குங்க இங்கே என்ன உங்களுக்கு வேலை அதுக்கு தானே வைகிறேன் சாமி இறக்கும்போது நீங்கள் ஏன் விடுற வரிய அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பழகி புன்னைய அரசி ஆளு செம்ம பிகராக இருக்கும் ஆனால் அடுத்த என் பொண்டாட்டி நான் என்ன செய்வேன் அதை அவளை போட்டு நல்லா கட்டி பிடிக்கலாம் பார்த்தா புரிஞ்சு யூடியூப்பில் பார்த்துட்டு அடியாலை கூப்பிட்டு வரேன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு நான் என்ன செய்வேன் புதுக்கோட்டை ஏன் செய்வேன் என்ன செய்வேன் செய்வேமே புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு வெள்ளம் நச்சிருந்தா முத்த முத்ததா ஊரோர அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு வெள்ளம் நச்சிருந்தா முத்த முத்ததா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே பவுடர் போட்டு கொண்டிருக்கிறான் 13 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் 2 கிட்னியிலே போன வாரம் காரைக்குடி பக்கம் செம்மண்ணிலே ஒரு கிட்னி உதிர்ந்து விழுந்துருச்சு அதை எடுத்து ஒட்ட வைத்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமலுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாடக நோட்டீஸ் உபயம் கே நாகராஜ் ஆசிரியர் காடம்பட்டி ஒளி அமைப்பு அருமையான மைசெட்டு நான் மற்ற மைசெட்டில் இந்த இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் உன் கையை ஒழுங்காக வச்சுட்டியே அன்பு தம்பி உண்மையிலேயே நீ நல்லா இருப்பையா இப்படி சிரிச்சுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணா தெய்வம் மைக் செட் தெய்வம் மை செட் இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா தெய்வம் மை செட் கருங்கலக்குடி சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு தெய்வம் மை செட் இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா நீங்க வாழ்க வாழ்க 100 ஆண்டு வாழ்க நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க நம்ம குலசாமிக்கு ஒரு நாடகம் போட்டேன் நம்ம ஊரில் தொடிச்சம்மா கோயிலில் அப்போ அந்த கும்பாஜத்தில் வந்து மழை வெஞ்சிச்சு உண்மையிலே மழை அடித்து ஊற்றிருச்சு ஊற்றுனவுடனே என்ன பண்ணிவிட்டேன் அந்த மைசெட்டுக்காரரை சொன்னேன் இந்த பாக்ஸ் பூரா வைக்க முடியல ஈரத்துக்கு அதுக்கும் சாய் தின்றார் பக்கத்தில் ஒரு லாரி நின்றுச்சு அதில் பாக்ஸை அடுக்கி வச்சு நாடகத்தை ஓட்டணும்னு போட சொன்னேன் அவன் பாவம் பாக்ஸை லாரியில் வச்சு போட்டுருந்தேன் ஆமாம் தெரிஞ்சாது நல்லா பாட்டு போட்டுக்கிட்டு நாடகம் போயிட்டே இருந்துச்சு அந்த லாரிக்காரன் ஒரு சடங்கு வீட்டுக்கு சவாரி போகிறவனா அவன் 8 பாக்ஸோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் போனால் தாலி வயறு எல்லாம் அந்த ஆம்பளி பாரெலாம் இங்கே கிடக்கு நீ எதுலையும் ஏற்றல சரி அதுதான் கேட்டுக்கிறேன் இது வராலடா ஏனே கொக்கி ஓடுறதுக்கு ஓனர் பூஜா வேளாக்கண்ணை கூப்பிட்ருக்காரு இங்கே வாடா வீட்டில் சப்பலை எடுத்தா காலை மைசெட்டு படிக்காது மேலே ஏறி போய் கொக்கி ஓட்டு வாடான்னு இருக்கார் இவன் மேலே ஏறி கொக்கி ஓட்டவே வந்து பார்த்தா சப்பலை வரல இவங்களும் ஆம்பளி பாறை திருவுறாங்க பெட்டி அசைக்கிறாங்க சப்பலை வரல கொக்கி ஓட்ட இடத்துல இருட்டு நேரமில்ல லைட் அடிச்சு போய் பார்த்துருக்காரு முண்டை லைனில் கொக்கி ஓடாமல் அங்கே யாரோ ஒரு பொம்பளை கொடிக்கயிறு கட்டியிருந்துருக்கு இந்த கொடிக்கயிறில் போய் கொக்கியை போட்டிருக்கேன் அது வேறு யாரும் இல்லை நீதான் எப்படியாவது கண்டனுக்கு ஆள் சேர்ற இல்லைவா நாட வேணாம்ட்டாங்களா ஓ நாடக உபயம் நாகராஜ் நாடக நோட்டீஸ் நாடக உபயமா சரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன்
நீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன்.